என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நவகிரக பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமான்னு. ஜஸ்ட் லைக் தட் அந்த அந்த டைட்டில் தான். அதுல டோனி ஸ்டார்க்ன்னு நெனைக்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நவகிரக வசியம் சாத்தியமா? இந்த ஹோமங்கள், இந்த மூலிகைகள்லாம் இதுவா இருந்ததுன்னா, நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியுமான்ற மாரி கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு விஷயம் அன்பரே, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமங்கள், இந்த வசியங்கள், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான். நம்மள வசியப்படுத்தக்கூடியது. இப்ப நவகிரகம்ன்றதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷனுக்கு வந்துரணும். நவகிரகங்கள் என்பது பூமி வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அதை சுற்றி மற்ற கிரகங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி எல்லாமே சுழன்று கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு மேக்னெட்டிக் வேவ் மாரி தான். சயின்ஸ்ல எனக்கு அந்த வார்த்தைகள சரியா சொல்லத் தெரியல. காந்த ஆற்றலின் அந்த ஈர்ப்பு மூலியமா தான் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு கரெக்ட்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதன் பட்சத்தில் சில கிரகங்களின் அந்த ஈர்ப்பானது நம்ம கிரகத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிலும் உயிர்கள் என்பது மனித அறிவு கொண்ட உயிர்கள். ஏன்னா, இதுல நமக்கு மட்டும் தான் நான் என்பதை உணர முடியும். நான் என்பதை உணரணும்னா, நீங்க என்னன்னா, நான் சொல்றது நம்ம சிந்திக்கிற அறிவுன்றத நான் சொல்றேன். நாம நினைக்கிற எண்ணங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அறிவு நம்மகிட்ட தான் இருக்கு. மற்ற மிருகங்களுக்கு இல்ல. ஸோ, நம்மகிட்ட அதிக பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். நம்மளுடைய செயல் விளைவுகளுக்கு ஏற்றாற்போல்ன்னு நான் அதுல சொல்லி முடிச்சிருந்து, அதுலேருந்து என்ன பண்ணலாம்? தலைவனை பிடிக்க வேண்டும். அதாவது இறைவனை சரணடைய வேண்டும். அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வசியம் என்பத ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நவகிரகங்கள வசியம் பண்ண முடியாது. அது வேலையை அது செய்யும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு அந்த வீடியோவுக்கு போனீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஷார்ட் அண்ட் சிம்பிளா அவரோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம வீடியோவை தொடரலாம். வசியம் என்பது இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி நான் இருந்தேன்னா, நீங்க என்னால வசீகரிக்கப்படுவீங்க. என் மேல அன்பு உங்களுக்கு காரணம் இல்லாம பெருகும். ஸோ இதுதான் வசீகரித்தல். இப்போ நவ கிரகங்களை நம்ம வசீகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளுடைய உணர்வு நிலை, அந்த விழிப்புணர்வு நிலையில நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுடைய இருப்புணர்வு ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் அது பாசிபிலிட்டி. அப்படியே பாசிபிலிட்டி இருந்தாலும் அது தற்காலிகமா நீங்க பெயின் கில்லர் சாப்பிட்ற மாதிரி தான். பெயின் கில்லர் அதோடைய வேலையை செய்கிற வரைக்கும் தான் செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த வலி தொடரும். அதுக்கு நிரந்தரமான தீர்வு கண்டால் மட்டும்தான் அதை ஒழிக்க முடியும். அதுபோல இதில் நிரந்தரமான தீர்வு என்பது இந்த வசியமோ ஹோமங்களோ கிடையாது. நிரந்தரமான தீர்வு என்பது நமக்குள் சென்று மையத்தை அடைவதுதான். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எதுவுமற்றது, அந்த உலகம் இந்த உலகம் என்று எதுவும் இல்லாதது. அங்கு சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நவ கிரகங்களும் இல்லை. அங்கு பிறப்பில்லை, உருவம் இல்லை, அருவமும் இல்லை, அழிவுற்றதும் இல்லை, அழிவில்லாததும் இல்லை, எல்லைகள் இல்லை, பிறப்பு இல்லை, தோற்றம் இல்லை. அதாவது தோற்றம், பிறப்பு, இது எதுவும் இல்லாதது. மரணமும் இல்லை. பிறப்பு இருந்தால் தானே மரணம் இருக்கும். அங்க எதுவுமே இல்லாதது. அங்கு சென்றால் மட்டும்தான் நீ உண்மையான அமைதி நிலையை பெற முடியும்னு இதை நான் சொல்லல, புத்தர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் எந்த இடத்துலையும் அவர் கடவுள்ன்ற அந்த ஒரு டாபிக்கே எடுக்க மாட்டாரு. ஏன்னா தோற்றம் இல்லாதவன், சூரியன் சந்திரன் இல்லாதவன், அமைதியானவன், பிறப்பு இறப்பு அற்றவன், இப்படி இருக்கிறவன எப்படி அவன் இவன் அது இதுன்னு எப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியும்? அதனாலதான் கடவுளை பத்தி பேச மாட்டாரு. அவரு மொத்தமா இந்த நிலைக்கு நீ போயிட்டேன்னா முழு அமைதித்தன்மை பெறுவாய், இதை தான் நான் கண்டறிந்தேன் போதி மரத்தடிகள்னு நமக்கு சொல்லிட்டு போறாரு. அவரு இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு, இதை நீ அடைய வேண்டும் என்றால் ஆசையை அறு. ஏன்னா ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். இப்ப நீ ஒரு ஆசையப்படுற, அந்த ஆசையை அனுபவிக்கிற, அது கொஞ்ச நாள்ல சலிச்சு போகுது, அதுவே துன்பமா உனக்கு மாறுது. இப்போ இந்த இடையிலேயே நீ சுத்திக்கிட்டு இருப்ப. நீ தோற்றமும் இல்லாதது, அழிவும் இல்லாதது, இந்த இடத்துக்கு நீ போகவே முடியாது. ஏனென்றால் ஆசையை விடுத்தால்தான் அங்கு போக முடியும்னு அவர் சொல்றாரு. இது நமக்கு சாத்தியமா? இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது சாத்தியம். இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம அதையும் அடைய முடியும். ஆனா அது எப்படின்னா கம்பி மேல நடக்கிற மாதிரி தான். ஒரு கம்பி மேல நடக்கிறதுக்கு பயிற்சி தேவை. அதே போல நாம் அந்த இடத்தை அடைவதற்கும் பயிற்சி தேவை. அதுதான் யோக பயிற்சி.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புத்தர் அவருடைய அரண்மனையை விட்டு அவர் சித்தார்த்தராக இருந்து அப்புறம் புத்தரா மாறினார் இல்லையா, சந்நியாசம் பூண்டார் இல்லையா, அந்த சமயத்தில் அவர் எவ்வளவோ யோக பயிற்சிகளை செஞ்சார். யோக பயிற்சிகள்னா எல்லாமே யோக பயிற்சிகள் இல்லை. நீங்கள் வெறும் சுவாசத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து தான் ஹட யோகத்தினால் அதை அடைய முடியுமான்னா கிடையவே கிடையாது. அது நிரந்தர தீர்வு அல்ல. உங்களுடைய பயிற்சி மொத்தமும் அந்த இடத்துல செயலிழந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும். ஆகவே பயிற்சி என்பது நீங்கள் அந்த வாசலுக்கு சென்றடையக்கூடிய ஒரு வழி மட்டும்தான். பயிற்சினால எல்லாமே பண்ண முடியாது. அவர் எத்தனையோ பயிற்சிகளை கடைபிடித்து பார்த்தார். ஹோமங்களை பண்ணாரு, தியானங்களை பண்ணாரு, ஜபங்களை பண்ணாரு. என்ன பண்ணாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. இது எதுவுமே எனக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு போதி மரத்தடியில் போய் அமைதியாக உட்காந்துட்டாரு. எதுவுமே இல்லை, நான் என்பது இல்லை, நான் எந்த பயிற்சியும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய முழுமையில் போய் உட்கார்ந்தார். முழுமை என்றால் எதுவுமே இல்லை. அப்படி என்று வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் மனம் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போல இருக்காது. ஆசையும் அல்ல, துன்பமும் அல்ல என்கிற இந்த தாவுதலை அது விடுத்துவிடும். அதனால் அங்கே மனதுக்கு வேலை இல்லை. மனதின் இறப்பு நிகழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு நிகழும். இந்த பிறப்பு நிகழ வேண்டுமென்றால் அந்த மரணத்தை எதிர்கொள்ள நான் தயாராக வேண்டும். அங்கே கூட நான் அல்ல, தயாராக வேண்டும். எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் அவர் கடவுளை பற்றி எந்த டெஃபினிஷனும் கொடுக்க மாட்டார். அவர் அமைதியாக அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. போதி மரத்தடியில் ஞானத்தை பெற்றார். ஞானம் என்றால் எதுவும் இல்லை, ஆனால் அதில்தான் எல்லாமும் அடங்கி இருக்கிறது என்கிற உண்மையை புரிதல் தான் ஞானம். இந்த ஞானம் ஏற்பட்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு கஷ்டமாக பாரமாக இருக்காது. அதை தான் சொன்னாங்க, சரணடைதல் ஆகு அப்படின்னாங்க. சரணடைதல் புத்தர் போதி மரத்தில் பண்ணார் பார்த்தீங்களா, சரணடைதல், அந்த சரணடைதல் தான் அது. அதனால் நம்மளுடைய மைண்டுக்கு புரிகிற மாதிரி கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட சரணடைதல். இந்த கடவுளை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் அதை அனுமானம் பண்ணிக்கிட்டு அதில் நாம் நிற்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நான் என்கிறது தன்னாலேயே விழுந்துவிடும். அதாவது மனமானது அழிந்துவிடும். இந்த மனம் அழிகிறதுனா அதை ஏதோ ஒன்று ஆசிடை ஊற்றி அழிக்கிறதோ இல்லை கிருமி நாசினி போட்டு அழிக்கிறதோ கிடையாது. மனம் அழிதல் என்பது மனம் ஒன்றுமில்லாததில் கரைந்துவிடும். இப்போ ஒன்றுமில்லாதது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எப்படியா ஒன்றுமில்லாததை எப்படி போய் அடைகிறது? யார் அடைகிறது? அதை யாராலையும் அடைய முடியாதுங்க. அது தன்னாலேயே நிகழ வேண்டும். அதுதான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஏன்டா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம மனதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது பயிற்சி எடுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் பயிற்சி அடைந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும். ஒருத்தர் என்ன பண்ணுவாரா, ஒரு பெரு வெள்ளம் போய்கிட்டு இருக்கும். அந்த வெள்ளம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப அடிச்செல்லாம் போகாது. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அவர் போகணும். அப்போ ஒரு படகு ஒன்று இருக்கும். அந்த படகை பயன்படுத்தி இந்த கரையிலிருந்து அந்த கரையை சென்றடைவார். வெளியே போன உடனே, அந்த கரையை அடைஞ்ச உடனே, இந்த படகு தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இந்த படகு நான் விடவே மாட்டேன்னு அவர் தலையில் பிடிச்சிக்கிட்டு அதை திரிய முடியாது. ஏன் காரணம்னா படகு என்பது தான் இங்கு தியானம். இந்த தியானத்தில் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த கவனத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கவனம் செலுத்துபவன் யாரை கவனிக்கிறானோ அந்த கவனிப்பவனோடு கலந்து விடுகிறான், ஐக்கியமாகி விடுகிறான். அந்த கவனிப்பவன் யார்? நீங்கள். அந்த கவனிக்கப்படும் பொருள் எது? அதுதான் ஒன்றுமில்லாதது. இந்த ஒன்றுமில்லாததை கவனிக்கும் பொழுது நீங்கள் அதில் கரைந்து விடுவீர்கள். நல்லா கவனிங்க. ஒன்றுமில்லாததுன்னு சொல்லும் பொழுது ஒன்றுமில்லாத பற்றி எதுக்கியா பேசுகிற, எங்கள் நேரத்தை எதுக்கு வீணடிக்கிற, எங்கள் நேரத்தை செலவு பண்ணி நீ பேசுகிறத நான் கேட்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒன்றுமில்லாதது என்பதை வார்த்தையால் அப்படி தான் சொல்லணும். அதனால தான் புத்தர் அந்த ஒன்றுமில்லாததை பற்றி எப்பயுமே பேசலை. ஆசையை விடு, நீயாவே அங்கே போயிடுவேன். அவ்வளோதான் அவருடைய தாட்டே. அவருடைய தாட்டுன்னு சொல்கிறத விட நமக்கு போதிச்சது, நமக்கு டீச் பண்ணது அது. ஏன்னா ஆசைகள் தான் உனக்கு காரணம், அதெல்லாம் அங்கே போக முடியாதுன்னு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம ஞானிகள் அதை விடலை. அத்வைத ஞானிகள் அதை விடவே இல்லை. ஏன்னா சாதாரணமாக ஒருத்தனுக்கு ஆசையை விட்டுறேன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆசையை விட முடியுமாங்க? நிச்சயமாக முடியாதுங்க. ஆசை இல்லாமல் மனித உயிரை எடுத்துகிட்டு என்ன பிரயோஜனம்? ஏப்பா அவன் தம்மடிப்பானா, டீ குடிப்பானா, மற்ற வேலையெல்லாம் இருக்கா, அப்புறம் எதுக்குடா உயிர் வாழற அப்படின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் கேட்பாரு. அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ஆசை என்பது
ஏன் விட வேண்டும் என்றால் ஆசை இருக்கக்கூடாது, ஆனால் தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த இந்த இடத்துல இதுதான் டிஃபரெண்ட். நம்மளுடைய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்யலாம். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் வீட்டில் சொல்லிடுறேன் எனக்கு இன்றைக்கி சமையல் பண்ண வேண்டாம் சொல்லிட்டேன்னா. ஆனால் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுறேன். அந்த சமயத்தில் ஒய்ஃபை கேட்டு, என்ன சாப்பாடு இல்லையா? நீங்கள் தானேங்க சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், இப்போ வந்திருக்கேன், சமையல் செய். ஐயோ சாதத்தில் தண்ணி ஊற்றிட்டேன், சமையல் செய்கிறதுக்கு பொருள் இல்லை, வாங்கினா தாங்க பண்ண முடியும், எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அரிசவை உணவு வேணும்னு சொன்னால் அது சாத்தியமா? இதுதான் ஆசை. அப்போது அவர் பட்னியோடு தான் படுக்கணும், அவர் சண்டை போட்டு தான் படுக்கணும், வயிறு காலையில் புண்ணாயிரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த துன்பங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த துன்பங்கள் வந்தால் இதை பற்றியே சிந்தனை போய்கொண்டிருக்கும் என்பதால் நீ தேவையை நிவர்த்தி செய்து கொள், ஆசைப்படாதே. புத்தர் தேவையை நிவர்த்தி செய்யலையா? அவர் சாப்பிட்டுட்டு தானே இருந்தார், பிட்சை எடுத்தாவது சாப்பிட்டார்ல. இன்னொரு விஷயம், பிட்சை ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா சன்னியாசிகள்? பிட்சை எடுப்பதற்கான காரணமே, அது தர்மமானதற்கு காரணமே என்ன தெரியுமா? இறைவனை நோக்கிய பாதையில், அதாவது ஒன்றுமில்லாததை நோக்கிய பாதையில். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஒன்றுமில்லாதது தான் வரணும். அந்த பாதையில் நான் போகும் பொழுது, அதை தேடி போகும் பொழுது எனக்குள்ள தான் இருக்கு, ஆனால் அதை நான் அடைய முடியவில்லை. அதை அடைவதற்காக நான் தேடும் பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது நான் உழைச்சிக்கிட்டு இருந்தா திரும்ப ஆசை வரும், பணத்தை சேர்க்கணுன்ற எண்ணம் வரும். ஒரே இடத்துல இருந்தா அந்த இடத்துல வாழ்ந்து அந்த பொண்ணு நல்லா இருக்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற திங்கிங்லாம் நமக்கு வந்துடும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சந்நியாச தர்மத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ பிட்சை எடுத்து உண்ண வேண்டும், ஒரே இடத்துல தங்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும், நாடோடியாக திரியணுன்றது தான் தர்மமே. இன்றைக்கி பிட்சைன்றது அதுலேருந்து வந்தது தான். ஆனால் கலாச்சாரம் ஆகிட்டு என்னால் உழைக்க முடியல, சோம்பேறியாக இருந்தால் வயசாயிடுச்சுன்னா பிட்சை எடுக்கலான்ற மாதிரி ஆயிடுது. இது ஒன்று. இப்போ இந்த பிட்சை எடுத்து அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தேவை எதுவுமே இருக்காது, உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்காவது போவாங்க, அம்மா அதுலேயும் வேற ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஒரு தடவை தான் பிட்சை எடுக்கணும், அங்கே போட்டாங்கன்னா சாப்பிட்ணும், இல்லைனா அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி தான். இப்படி ஒரு வரைமுறைகள் அங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொடுமையான வரைமுறைகள், அதில் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு பற்றி இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு தியானம்ன்றது ஒரு வழி. ஆனால் அந்த தியானம் நம்மை கொண்டு சேர்த்த பிறகு அந்த தியானத்தையே நம்ம கைப்பற்றிருக்க கூடாது. 24 மணி நேரமும் தியானத்தன்மையோடு இருக்க நம்ம பழகிக்கணும். அதுதான் அந்த படகை தலையில் தூக்கி போடுறது, அதை அங்கேயே இறக்கி வச்சிடணும். நீங்கள் வாசலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போக தான் பார்க்கணுமே தவிர, இங்கே கொண்டு வந்து சேர்த்தது இங்கே தான், நான் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம் காத்திருக்க முடியாது. அதுபோல் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் இந்த உலகத்தில் வாழ நம்ம பழகிட்டோம்னா நம்ம மனசு அலைப்பாயாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசையினால் நமக்கு பின்னாலேயே துன்பங்களும் வந்து கொண்டிருக்கும். ஆசைக்கு ஆப்போசிட்டு துன்பம், இன்பமுக்கு ஆப்போசிட்டு துன்பம். ஸோ ஆசைப்படுவதனால் ஒரு இன்பம் வருகிறது, அதுக்கு ஆப்போசிட் துன்பமும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு இதில் இருந்தால் இங்கேயே பற்றி கொண்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து இன்னொரு தாய் கருவில் உட்காந்து நாம் இந்த உலகத்திலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் புத்தர் ஆசைப்படாதிரு மனமே, ஆசைப்படாதிரு. நீ ஆசைப்படாமல் இருந்தால் நீ அந்த நிறைநிலையை அடைந்து விடுவாய். நிறைநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன துன்பம் இருக்க பொழுது? நாம நீ நான்ற பேதம் இல்லாமல் சமத்துவமாக இருக்கலாம். இங்கே தான் சமத்துவம் வருது. ஒவ்வொரு உயிரும் அதை பழகி கொண்டால் இந்த உலகம் எவ்வளவு பேரானந்தமாக இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது, இது பேரானந்தம்னு கிடைச்ச பிறகு நம்ம இங்கே சேர் போட்டு உட்கார்ந்துருக்க தான் பார்ப்போம். அதனால் யார் அடைகிறார்களோ இல்லையோ, யார் எதுவோ அதுவோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் என்பது கரைந்து விட வேண்டும். நான் என்பது கரைந்து மொத்தமும் நானாகிவிட வேண்டும். எல்லாமே நானாகிவிட வேண்டும். எல்லாமே நானாகிட்டா அங்கே நான் நீன்ற பேதம் கிடையாது. நான் தான் எல்லாம்னு உங்களுக்கு தெரியாது. அமைதித்தன்மை மட்டும்தான் அங்கே தவழ்ந்து கொண்டிருக்கும். ஆனந்தம் மட்டுமே நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.